நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஆதியாகம புஸ்தகம், ஆதியாகமம் ஜெனசிஸ் 31வது அதிகாரம், அதிலே 13வது வசனம். ஆதியாகமம் 31:13. ஜெனசிஸ் chapter 31 verse 13. ஆதியாகமம் 31வது அதிகாரத்துல 13வது வசனம். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். அல்லேலூயா. என்ன நான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு பொருத்தனை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா, நாம செஞ்சிருக்கிறோம். ஒரு பொருத்தனை. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த பொருத்தனையை நிறைவேற்றக்கூடிய காரியத்தை தேவன் நம்மிடத்துல தெளிவாய் சில காரியங்களை பேச போகிறார். முதல்ல பொருத்தனை செய்யணும், இரண்டாவது நலமானத பொருத்தனை செய்யணும், மூணாவது யோசிக்காம அந்த பொருத்தனையை நிறைவேற்றணும். அல்லேலூயா. 3 காரியங்கள். ஒன்று, பொருத்தனை செய்ய வேண்டும். இரண்டாவது, நலமானதை பொருத்தனை செய்யணும். மூன்றாவது, பொருத்தனை செஞ்சிட்ட பிறகு என்ன செய்யக்கூடாது? நல்லா சொல்லுங்க, யோசிக்க கூடாது. அல்லேலூயா. சற்று விலாவாரியா நம்ம இன்னைக்கு பேசுவோமே. யாருக்கு நான் பொருத்தனை செய்ய வேண்டும்? முதல்ல அதுல தெளிவா இருக்கணும். யாருக்கு பொருத்தனை செய்யணும்? பொருத்தனை யாருக்கு உரியது? அல்லேலூயா. யாருக்கு பொருத்தனை செலுத்தலாம்? சொல்லுங்களேன். எல்லாரும் பேசலாம். இது என்ன சொல்றது, இப்படி மௌனமா உட்கார்ந்து இருக்கிற ஒரு இடம் இல்ல, எல்லாரும் பேசுறதுக்கான ஒரு இடம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்திலே அவர் அசைவாடுகிறார், அவர் நம்மோடு கூட பேசுகிறார். தெளிவாய் இந்த காலை நேரத்திலே சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளுவோம். நம்முடைய செவிகள் திறந்திருக்கட்டும், நம்முடைய இருதயம் கூர்ந்து கவனிக்கட்டும். ஏதோ ஒரு வசனத்தை கேட்டோம் கடந்து சென்றோம் என்று அல்ல. ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் இந்த ஆலயத்திலே, இந்த பலிபீடத்திலிருந்து நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் இந்த இடத்திலே அசைவாடுகிறபடினாலே பொருத்தனை யாருக்கு நான் செய்ய வேண்டும்? சங்கீதங்களின் புஸ்தகம், Book of Psalms, சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது சங்கீதம், 50வது சங்கீதத்துல 14வது வசனம் 14. ஆமா, Psalms 50 verse 14. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. அல்லேலூயா. பொருத்தனை அப்படின்னு சொன்னா அது யாருக்கு செய்யணுமா? யாருக்கு செய்யணும்? நல்லா சொல்லுங்க, பேசுங்க பிரதர்ஸ், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. யாருக்கு செலுத்தணும்? கர்த்தர் ஒருவருக்கே என்னுடைய பொருத்தனைகளை நான் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆக இன்னும் கொஞ்சம் ஆழமா போகிறோம். சரி, என் ஆண்டவருக்கு நான் பொருத்தனை செய்ய வேண்டும். அந்த பொருத்தனையில சங்கீத புஸ்தகங்களை நான் வாசிக்கும் பொழுது 56வது சங்கீதத்திலே 12வது வசனம், சங்கீதம் 56ல 12வது வசனம் சொல்லுகிறது. Psalms 56 verse 12. தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். அல்லேலூயா. நான் பண்ணின பொருத்தனை எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, யார் மேல இருக்குது? யார் மேல இருக்குது? நல்லா பேசுங்க. நாம பண்ண பொருத்தனை யார் மேல இருக்குது? நம்ம மேலதான் இருக்குது அந்த பொருத்தனை. சரி, என்னெல்லாம் பொருத்தனை பண்ணீங்க இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து நாம் செய்ததான பொருத்தனைகள் எத்தனை? அல்லேலூயா. அந்த பொருத்தனைகளை எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி இருக்கிறேனா? வேதம் சொல்லுகிறது எல்லாமே என் மேலதான் இருக்குது. அந்த பொருத்தனைகளை நான் நிறைவேற்ற வேண்டும். எத்தனையோ வாரம் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வந்து
அந்த சத்தியத்தை கேட்டதான நாம என்ன சொன்னோம் சொன்னா, நான் ஜெபிக்கும்படி நான் பொருத்தனை செய்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நான் இந்த மணி நேரத்துல அதிகாலையில எழுந்து ஜெபிப்பேன் சொல்லி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நாமும் கூட நாம் எழும்பி நின்று அதிலே பொருத்தனை செய்தோம். அல்லேலூயா. ஜெபிப்பதிலே நான் பொருத்தனை செய்தேன். வேதாகமத்தை தியானம் செய்வதற்கு நான் பொருத்தனை செய்தது உண்டு. அல்லேலூயா. இருக்கிற எல்லாரோட ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. சாச்சா பிரதர் உங்களுக்கு தான் பேசுறாரு அப்படின்னு பக்கத்துல தட்டி யாருக்கும் சொல்றதுக்கு இல்ல, எல்லோருக்கும் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சிலருக்கு திருமணம் நடந்துருச்சுன்னா, ஐயோ என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா நான் ஆண்டவரே இந்த காரியத்தை பொருத்தனை செய்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. சிலர் எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா போதும், நான் கர்த்தருக்கென்று ஒன்றை பொருத்தனை செய்கிறேன் அப்படி சொன்னவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு பிள்ளை பாக்கியம் கிடையாது, எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா போதும், நான் சிலதை பொருத்தனை செய்கிறேன் என்று சொல்லி சொன்னவர்களும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதாவது சிலர் சொன்னாங்க, நாங்க ஆண்டவருக்கு கொடுக்க போறோம், அதுல நாங்க ஒரு பொருத்தனை செய்கிறோம் என்று சொல்லி அதிலும் பொருத்தனை செய்தவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்படி பலதரப்பட்ட காரியங்களை நம்ம பொருத்தனை பண்ணோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம பொருத்தனை பண்ணோம். யாருக்கு பண்ணோம்? இத யாருக்கு பண்ணோம்? முன்னாடி இருக்கிற பாஸ்டர் கேட்டுக்கா சொல்லுங்க. யாருக்கு பண்ணோம்? யாருக்கு பண்ணோம்? கர்த்தருக்கு நான் பொருத்தனை செய்தேன். ஆண்டவருக்கு நான் பொருத்தனை பண்ணேன். அல்லேலூயா. Praise the Lord. அப்போ சங்கீத புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது 61வது சங்கீதத்திலே 5வது வசனம், Psalms 61 verse 5. 61வது சங்கீதம் 5வது வசனம், தேவனே நீ என் பொருத்தனைகளை கேட்டு உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். அல்லேலூயா. என்னுடைய பொருத்தனை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நான் வாரம் இங்கே ஆண்டவர் பாதத்துல நான் பொருத்தனை செய்ததெல்லாம் யார் கேட்டிருக்கிறா? பக்கத்துல இருக்கிற பிரதருக்கு தெரியாது நான் என்ன பொருத்தனை பண்ணேன்னு சொல்லி, பக்கத்துல இருக்கிற சகோதரிக்கு தெரியாது நான் என்ன பொருத்தனை பண்ணேன்னு சொல்லி, அதாவது என்ன சொல்றது, அஞ்ஞானிகளை போல பொருத்தனை செய்கிறது அல்ல. அல்லேலூயா. என்னன்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சில பொருத்தனைகளை நீங்க செஞ்சிருப்பீங்க. எப்படின்னு சொன்னா, நான் மொட்டை அடிச்சுப்பேன், அப்படியா, நான் மொட்டை அடிச்சுப்பேன்னு சொன்னேன், அது ஒரு பொருத்தனை பண்ணிருப்பீங்க. நான் வெறும் காலோடு கூட நான் என்ன செய்வேன்ப்பா, நான் கடவுளை தரிசிக்க வருவேன்னு சொல்லி நீங்க பொருத்தனை செஞ்சிருக்கலாம். எப்பயோ செய்த பொருத்தனை என்ன, அந்த பொருத்தனை நிறைவேற்றுவதற்கு கூட சில பேருக்கு என்ன உண்டுன்னா வாஞ்சை உண்டு. வந்தாச்சு, அதுல இருந்து பழையதுல இருந்து வந்தாச்சு. இருந்தாலும் கூட ஐயோ நான் சொன்ன பொருத்தனையை நிறைவேற்றலன்னா அந்த சாமி ஏதாவது என்ன செஞ்சிருமா, அந்த சாமி எனக்கு ஏதாவது பங்க விளைய வச்சிருமா அப்படின்ற ஒரு கவலை எல்லாம் உனக்கு இருக்குது. ஆனா உண்மையான தெய்வம் யாரு? அந்த உன்னதமான தேவனுக்கு நீங்கள் செய்த பொருத்தனைகளை நீ நினைவு கொண்டிருக்கிறாயா? அல்லேலூயா. நீங்கள் செய்த பொருத்தனைகள் எத்தனை தேவனுக்கு முன்பாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் அல்ல அவர் மறந்து விடுவதற்கு. அல்லேலூயா. ஐயோ ஞாபக மறதி, நான் அதெல்லாம் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லுகிறதற்கு ஆண்டவர் மறதியான கடவுள் அல்ல, அவர் மிகவும் ஞாபகம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ செய்த ஒவ்வொரு பொருத்தனைகளுக்கும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? கணக்குகளை வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கும் பொழுது 66வது சங்கீதத்திலே 14வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 66லே 14வது வசனத்தை நாம வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, Psalm 66 verse 14. என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு நான் என்ன செய்வேன்? செலுத்துவேன். எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு, எனக்கு ஒரு நெருக்கம் வந்துச்சு, அப்ப நான் என்ன செஞ்சேன்னா என் வாயை திறந்து, ஆண்டவரே எனக்கு மட்டும் இது நடந்துருச்சுன்னா நான் உமக்கு இதை செய்யறேன்பா. அல்லேலூயா. எப்போ ஒரு கஷ்டம் வந்துச்சு, அந்த கஷ்டத்துல ஆண்டவரே எனக்கு மாத்திரம் இது நிறைவேறிடுச்சுன்னா நான் உமக்கு இதை செய்வேன் என்று சொல்லி நான் என்
வாய்களை திறந்து செய்த பொருத்தனைகளை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, என்ன மாத்திரம் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திட்டீங்கன்னு சொன்னா, எனக்கு வர வேண்டிய இந்த பணத்துல, இந்த காரியத்துல, இந்த பிரச்சனையில, இந்த போராட்டத்துல எனக்கு ஒரு நன்மை செய்வீங்கன்னு சொன்னா நான் உமக்கு இதை செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி உங்களுடைய சூழ்நிலையிலே நீங்கள் செய்த பொருத்தனைகளை தேவன் அறிகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. இங்க வாயை திறந்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் யார் கேட்டிருக்கிறா? எனக்கு தெரியாது. உண்மையாவே நீங்க என்ன பொருத்தனை பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. நான் இன்னைக்கு இருக்கிறதுனால சொல்லல. இதுக்கு முன்னாடி 2 பாஸ்டர்ஸ் இருந்தாங்க பாத்தீங்களா? அதுக்கு முன்னாடியில இருந்து நீங்க என்ன பொருத்தனை பண்ணீங்களோ அதையும் தேவன் அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. அவர் மறந்து விடுகிறவர் அல்ல. நம்ம தான் சொல்லுவோம், நான் மறந்துட்டேன் பாஸ்டர், ஜெபிக்க மறந்துட்டோம், வேதத்தை தியானம் பண்ண மறந்துட்டோம். ஐயோ, எனக்கு மாத்திரம் முதல்ல ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா அவனுக்கு நான் ஊழியத்துக்கு கொடுத்துருவேன், எனக்கு இந்த பிள்ளையை நான் ஊழியத்துக்கு கொடுத்துருவேன் சொன்னோமே, ஞாபகம் இருக்குதா? பிரைஸ் தி லார்ட். பொருத்தனை நிறைவேற்றினாயா சகோதரனே, சகோதரியை நிறைவேற்றினியா? அல்லேலூயா. நல்ல வேலையை தந்தா போதும், நான் ஆண்டவருக்கு பார்ட் டைம்ல ஊழியம் செய்வேன் பொருத்தனை பண்ணிய செஞ்சியா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு மாத்திரம் நல்ல வாழ்க்கை துணை அமைச்சா போதும், நாங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா ஊழியம் செய்வோம் சொன்னீங்களே, பொருத்தனை செய்ததை நிறைவேற்றினோமா? அல்லேலூயா. எத்தனை பொருத்தனைகள் நான் என் இக்கட்டிலே இருக்கும் பொழுது என்னுடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே ஆண்டவருக்கு கொடுத்ததான வாக்கை, ஆண்டவருக்கு செய்ததான பொருத்தனையை நான் நிறைவேற்றினா? அல்லேலூயா. இன்றைக்கு இன்னமும் ஆழமாய் நாம் தியானம் செய்ய போகிறோம். அல்லேலூயா. 76வது சங்கீதத்திலே Psalm 76, 76வது சங்கீதம், அதிலே 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். என்ன செய்யணுமா? பொருத்தனை பண்ணிட்ட பிறகு என்ன செய்யணுமா? அதை நல்லா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அதை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். அல்லேலூயா. பொருத்தனை பண்ணிட்டு என்ன செய்யக்கூடாது? விட்டுடக்கூடாது. அல்லேலூயா. லேவியர் ராகமத்துல நாம வாசிக்கும் பொழுது, லேவியர் ராகமம், லெவிட்டிகஸ் chapter 22, லேவியர் ராகமம் 22வது அதிகாரம், லெவிட்டிகஸ் chapter 22 verse 21 and 23, 21வது வசனமும் 23வது வசனமும். லேவியர் ராகமம் 22ல அதுல 21, 23 வசனங்கள். ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாகமாயாவது கர்த்தருக்கு மாடுகளிலும் ஆடுகளிலும் சமாதான பலிகளை செலுத்த போனால் அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதும் இல்லாமல் உத்தமமாய் இருக்க வேண்டும். 23வது வசனம், நீண்ட அல்லது குறுகின அவயவம் உள்ள மாட்டையும் ஆட்டையும் நீ உற்சாக பலியாக இடலாம், பொருத்தனைக்காக அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. புரியுதா? இந்த வசனங்களை நம்ம வாசிச்சிட்டோம். ஆண்டவர் சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா, நீ பொருத்தனை செய்யும் போது அந்த பொருத்தனை எனக்கு பிரியமான பொருத்தனையா இருக்கணும். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? எல்லாருக்கும் நான் சொல்வது புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தமிழ்ல தான் நான் பேசுறேன். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, நீ செலுத்த போகிற பொருத்தனை எப்படிப்பட்டதா இருக்கணும்னு சொன்னா, அது அங்கீகரிக்கும்படி ஒரு பழுதும் இல்லாமல் அது உத்தமமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் செய்ய போற பொருத்தனையில அந்த பொருத்தனையை நான் நிறைவேற்றும் பொழுது அது எப்படி இருக்கணும்னு சொன்னா, அது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அதாவது பலி செலுத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ கால் உடைஞ்சதையும் நீ முடத்தையும் நீ குருடையும் எனக்கு பலி செலுத்தாத, நல்ல ஆட பாரு, நல்ல மாட பாரு, அத நீ எனக்கு பலி செலுத்து. இப்படிப்பட்ட ஓட்ட உடைச்சல் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யாத, எனக்கு நீ பலி செலுத்தாத. உன் பொருத்தனை இப்படி நிறைவேற்றலாம் நீ நினைக்காத. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். எனக்கு இது சொல்றதுக்கு விருப்பம் இல்லை, ஆனா சொல்லி ஆக வேண்டியது என்னுடைய கடமை, திருந்த வேண்டியதும் நம்முடைய கடமை. அல்லேலூயா. சில நேரங்கள்ல அந்த காணிக்கையை பாக்குறது உண்டு. அந்த காணிக்கையில சிலர்லாம் வந்து என்னன்னா, ஓட்ட நோட்டு, கிழிஞ்ச நோட்டு, ஒட்டுன நோட்டு,
செல்லா நோட்டு. ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறது எப்படிப்பட்டது? செல்லாதது. ஆண்டவர் மாத்திரம் எனக்கு என்ன செய்யணும்? நல்லது செய்யணும். நான் மாத்திரம் ஆண்டவருக்கு எப்படி பொருத்தனை செய்வானா? அந்த பொருத்தனையை நிறைவேற்றுகிறதற்கு அது என்ன இருந்தாலும் பரவாயில்ல, என் கையில இருக்கிற செல்லாததெல்லாம் நான் ஆண்டவர் கிட்ட கொடுத்துருவேன். ஆண்டவர் எனக்கு நல்லதை செய்யணும். ஏமா ஒரு 5 ரூபாய் உனக்கு நல்ல நோட்டு போட முடியாதா? பிரதர் ஒரு 10 ரூபாய் ஒரு நல்ல நோட்டை உன்னால கர்த்தருக்கு கொடுக்க முடியாதா? அல்லேலூயா. நீ பொருத்தனை செய்தது நசல் கொண்டதை நீ கொண்டு போய் ஆண்டவருக்கு செலுத்தாத. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது, கொண்டு போய் கொடுத்தாத பேங்க்ல மாத்த போறான். ஆனா ஆண்டவருக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் போடுறது கொஞ்சம் தான், நான் பெரிய ஒரு காரியத்தை செய்யல, ஆனா ஆண்டவர் அதிலும் உன்னுடைய உத்தமத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. நீ செய்கிற பொருத்தனையில நீ உண்மையாக இருக்கிறாயா? பிரைஸ் தி லார்ட். எத்தனை விசை என்னுடைய பொருத்தனையை நான் கடந்து சென்றிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சற்று சிந்தித்து பார்க்கும்படியாக எதெல்லாம் நான் ஓட்டையா என் ஆண்டவருக்கு முன்னாடி பொருத்தனை பண்ணி இருக்கிறேன். அல்லேலூயா. எதெல்லாம் நசல் கொண்டதா என் ஆண்டவருக்கு முன்பாக நான் பொருத்தனை செய்திருக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு இது நடந்துட்டா போதும், நான் இதை செய்யறேன், அதை செய்யறேன், அப்படி செய்யறேன், இப்படி செய்யறேன்னு சொல்லி எத்தனை பொருத்தனை செய்தாய் தேவ மனுஷனே, தேவ மனுஷியே. இந்த இடத்துல ஆண்டவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன் பொருத்தனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் வாய்ப்பிறப்பை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ இன்னும் செய்யாமல் இருக்கிறதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் மறந்து விடவில்லை, நீ மறந்து விட்டார். இன்றைக்கு நினைப்பூட்டும்படியாக ஆவியானவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன் ஜெப நேரங்களை பார், உன்னுடைய வேத தியானத்தை பார், உன்னுடைய ஊழிய காரியங்களை பார். உனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களிலே நீ செய்த பொருத்தனையை கர்த்தர் இன்னைக்கு மீண்டும் நினைவு கூறும்படியாக, உன்னை மீண்டும் எழுப்பி விடும்படியாக, மீண்டும் அந்த பொருத்தனையை நிறைவேற்றும்படியாக இன்னைக்கு ஆவியானவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னும் நான் வேகமா சில காரியங்களை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். பிரசங்கி புஸ்தகத்திலே நான் நேர்ந்து கொண்டதை என்ன செய்யணும்? செய்யணும். பிரசங்கி புஸ்தகத்துல பிரசங்கி 5வது அதிகாரம் 4-5 வசனங்கள். பிரசங்கி புஸ்தகம் 5வது அதிகாரத்துல வாசி பார்த்தா 4-5 வசனங்கள். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய். என்னவா? 5வது வசனம், நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். என்னவா? நீ பொருத்தனை பண்ணா அது என்ன செஞ்சிடணும்? செஞ்சிடணும். அப்படி என்னன்னா நீ உனக்கு அதுக்கு திராணி இல்ல அப்படின்னு சொன்னா அந்த பொருத்தனை நீ செய்யாம இருக்கிறது நல்லது. ஜெபம் பண்ண முடியலையா? ஜெபம் பண்ண நீ ஏன் அதுக்கு பொருத்தனை செய்யற? பொருத்தனை செய்யாம இருக்கிறது நல்லது. கொடுக்கணுமா? கொடுக்க முடியலையா? அதுக்கு நீ பொருத்தனை செய்யாம இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. மூடரனுடைய பொருத்தனையில அவர் பிரியப்படுகிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். நீ செய்கிற பொருத்தனையை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னவா? நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலோ நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்யணும்னு சொன்னா, ஆண்டவருடைய சன்னிதானத்துல எவைகளை எல்லாம் நான் பொருத்தனை செய்தேனோ அவைகளை நிறைவேற்றுவதற்கு நான் துரிதப்பட வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, நம்ம அப்புறம் செய்யலாம். இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், அப்புறம் நம்ம செஞ்சுக்கிடலாம் சொல்லி காத்திருக்கும்படி அங்க சொல்லல. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீ செய்யறத சீக்கிரமா செய்ப்பா. நீ செய்ய வேண்டிய அந்த பொருத்தனை நீ சீக்கிரம் செய்து முடிக்கும்படி அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகம புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது டியூட்ரானமி 23வது அதிகாரத்திலே 22வது வசனம். உபாகமம் 23 22வது வசனம். டியூட்ரானமி 23:22. நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் என்ன கிடையாது? சொல்லுங்களேன், இதெல்லாம் நமக்கு வாயில வராது. நான் பொருத்தனை பண்ணாம இருந்தா எனக்கு என்ன வராதா? என் மேல என்ன கிடையாதா? என்ன மேல என்ன கிடையாது? பாவமே இல்லை. அல்லேலூயா. அப்ப பொருத்தனை பண்ணிட்டா
செய்யணும். செய்யலனா பாவம். நல்லா சொல்லுங்களா, பாவம். யார் பாவம்? நான் பாவம். நானும் பாவம் தான். ஏன்னா அசைய மாட்டீங்களே, நானும் பாவம் தான். அப்ப நான் பொருத்தனை செஞ்சுட்டு அதை செய்யலன்னு சொன்னா ஆண்டவர் என்ன பார்த்து என்ன சொன்னாரு? பாவம். அப்போ ரொம்ப ஆழமாய் கர்த்தர் நம்மிடத்திலே இதை குறித்து பேசுகிறார். நீதிமொழிகள் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது, ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 20:25. Proverbs chapter 20 verse 25. பரிசுத்தமானதை விளங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு எப்படி இருக்குமா? கண்ணியா இருக்குமா? பொருத்தனை செஞ்சிட்ட பிறகு எப்படியா? சிலர்லாம் உட்காந்து யோசிப்போம், ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்குது, எப்படி நான் இதை நிறைவேற்றுவது? அல்லேலூயா. அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ பொருத்தனை செஞ்சிட்ட பிறகு உட்காந்து யோசிக்கிற பத்தியா, அது எப்படி தெரியுமா இருக்கும்? உனக்கு பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அங்கதான் கன்னினா என்னது? ஒரு வளம் மாதிரி பிடிக்கிறதுக்குன்னு சொல்லி வைப்பாங்கல்ல, கண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா. அதனால நான் பொருத்தனை செஞ்சிட்ட பிறகு அருமையான வாலிப தம்பி, அருமையான வாலிப தங்கச்சி, குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவிகளே, உங்களுக்கு நான் சொல்றேன், பொருத்தனை செஞ்சிட்ட பிறகு நீ உட்கார்ந்து யோசிக்கிற பத்தியா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி யோசிக்கிறது உனக்கு கண்ணி, நீ இப்படி உட்கார்ந்து யோசிக்கிறது உனக்கு பாவம். ஏன் சொன்னா, நான் உனக்கு சொன்னதை செஞ்சிட்டேன். நீ கேட்ட உன் கஷ்ட நேரத்துல அப்பான்னு சொல்லி என்கிட்ட கேட்ட பத்தியா, நான் உனக்கு அதை செஞ்சிட்டேன். உனக்கு வேலை இல்லைன்னு சொன்ன, வேலையை தந்துட்டேன். எனக்கு பொருளாதாரம் பத்தலன்னு கேட்ட, பொருளாதாரத்தை தந்துட்டேன். நீ பிள்ளை இல்ல என்கிட்ட கதறினா, நான் பிள்ளைய தந்துட்டேன். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றேன்னு சொன்னா, அப்படி உட்காந்து யோசிக்கிறேன், ஐயோ நான் இதெல்லாமா ஆண்டவருக்கு கொடுக்கணும், இதெல்லாமா ஆண்டவருக்கு கொடுக்கணும். எவ்வளவு நேரத்தை நான் போய் ஆண்டவருக்கு கொடுக்கறது? சும்மா ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தா போதாதா? ஒரு ½ an hour போதாதா? ஆண்டவருக்கு போய் அவ்வளவு நேரமா உட்கார்றது? ஆனா அதுக்கு முன்னாடி இங்க அழுக இருக்கு பாருங்களேன், இங்க கதறல் இருக்கு பாருங்களேன். ஐயோ பாஸ்டர் என்ன இப்படி சொல்றாங்க பாஸ்டர், எங்களை அப்படி பேசுறாங்க பாஸ்டர், ஆண்டவர் எங்களுக்கு செய்ய மாட்டாரா பாஸ்டர்? எல்லாம் கண்ணீர் விட்டாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, இப்ப நடந்துருச்சு எல்லாம், இப்ப எல்லாம் கைக்குடி வந்துருச்சு, இப்ப எல்லாம் சுமூகமா போச்சு, இப்ப பொருத்தனை எங்க போச்சு? எல்லாம் மறந்து போச்சு, எல்லாம் மறந்து போச்சு, எல்லாம் மறந்து போச்சு, எல்லாம் வந்தாச்சு இப்போ. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாம் மறந்தாச்சுல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பாப்போமே வேகமா உபாகம புஸ்தகத்துல இந்த அதாவது இன்னும் சில காரியங்களை சொல்லிட்டு நான் உபாகமத்துக்கு போவோம். அதாவது லேவியராகம புஸ்தகத்துல, அதாவது 1 சாமுவேல் புஸ்தகத்துல வேகமாய் 1 சாமுவேல் அதுல 1 verse 11, chapter 1 verse 11. 1 சாமுவேல் 1வது அதிகாரம். சிலதுனா நான் அழுத்தம் திருத்தமா பேசணும்னு விரும்புறேன். 1 சாமுவேல் 1:11. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன் என்று அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவது இல்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆலயத்துக்கு வரும்போது எப்படி கேட்கறது? இந்த அம்மா இப்படிதான் கேட்டாங்க, ஆனா அந்த அம்மா பொருத்தனை நிறைவேற்றினாங்க. என்ன? ஒரு ஆண் குழந்தைக்காக இந்த அன்னாள் கதறினாள். இந்த பொருத்தனையை என்ன செய்தான்னா அப்படியே நிறைவேற்றினாள். கர்த்தரும் அந்த ஆண் பிள்ளைய என்ன செஞ்சாரு? அன்னாளுக்கு கொடுத்தார். அவள் சொல்றா, ஆண்டவரே உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாருங்கப்பா, உம்முடைய அடியாளை நீங்க மறந்துடாதீங்கப்பா, நீங்க என்ன நினைங்கப்பா, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாங்கப்பா, நான் அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவன் உமக்கு தான்ப்பா சொந்தம் சொல்லி என்ன செஞ்சாலாம்? பொருத்தனை செய்தால். அல்லேலூயா. இங்க இருக்கிற எத்தனையோ பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை என்ன செஞ்சீங்க? ஆண்டவருக்கு சொல்லி பொருத்தனை பண்ணீங்க, ஆண்டவருக்கு சொல்லி பொருத்தனை பண்ணீங்க. மூத்த பிள்ளையா இது ஊழியத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ண.
நீ பொருத்தனை பண்ணியே தவிர கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்த உடனே உன் பையன் பிஇ படிக்க ஆரம்பிச்சான், உன் பொண்ணு நல்ல டிகிரி படிச்சான், நீ என்ன செஞ்சா உடனே உனக்குள்ள ஒரு ஆசை, ஐயோ நான் இவ்வளவு நல்லா படிக்க வச்சுட்டேனே என் பிள்ளை சம்பாதிச்சு கொடுத்தா நல்லா இருக்குமே. யாருக்குதான் காசுனா, யாருக்குதான் காசு? இப்ப ரொம்ப இனிக்குது என்னன்னா, அதாவது காசு அவன் நல்லா சம்பாதிக்கிறான், சூப்பர், போ. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ செஞ்சியாப்பா பொருத்தனை, அந்த பொருத்தனை நீ நிறைவேற்றினியா? பெற்றோர்களே இன்னைக்கு கவனமாய் கேளுங்கள். நான் பெரம்பூர் ஆலயத்தில் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு குடும்பம் எனக்கு நல்லா தெரியும். அந்த குடும்பத்துல நான் ஒன்றை சிந்தித்து பார்த்தேன். 2 பிள்ளைகள், அவர்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை. அவங்க சொன்னாங்க, அந்த சகோதரி என்னிடத்துல என்னன்னா, பாஸ்டர் என் மூத்த மகனை நான் என்ன செஞ்சேன்னா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. நானும் போச்சு பார்த்துட்டே தான் இருந்தேன். கடைசியில பார்த்து அந்த பையன் வேலைக்கு போயிட்டான். வேலைக்கு போனவன சூப்பர் வேலைக்கு போறான், நல்லா இருக்கு. இப்ப சில பிரச்சனைகளாம் எழும்புது உள்ளுக்குள்ள. அதையும் நான் கேட்கிறேன். அப்ப நான் சொல்றேன், அம்மா நீ இந்த பையனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தியே? ஆமா. எங்க போச்சு? இப்பதான் அப்படி கொஞ்சம் யோசிக்கிறான். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, நீ பொருத்தனை செய்து அந்த பொருத்தனை நிறைவேற்றலனா அது உனக்கு கண்ணி. நீ பொருத்தனை செய்து அந்த பொருத்தனை நிறைவேற்றலனா அது உனக்கு பாவம். நீ செய்த பொருத்தனை சற்று நினைத்து பார். அல்லேலூயா. உன் பிள்ளைகள் உனக்கு சொத்து சேர்த்து தரணும் தான், உனக்கு சம்பாதிச்சு தரணும் தான், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா நான் ஆண்டவர்கிட்ட செய்த பொருத்தனை என்ன? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எதற்கெல்லாம் பொருத்தனை செய்தாயோ நல்லா ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னால ஜெபிக்க முடியல ஆண்டவரே. எத்தனை நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பேன், எத்தனை நாள் ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த ஜெபத்துல இன்னும் ஆண்டவரோடு கூட நெருங்கி சேரக்கூடிய அந்த கிருபைகளை நீ பெற்றுக்கொள். அல்லேலூயா. பொருத்தனை செய்துட்ட பிறகு ஐயோ இவ்வளவு நேரமா உட்கார்ந்து ஜெபம் பண்றது, இவ்வளவு நேரமா உட்கார்ந்து நான் பைபிள் வாசிக்கிறது, இவ்வளவு நேரமா உட்கார்ந்து நான் எல்லாத்துக்கும் செய்யறது, நான் அவ்வளவு நேரம் தர முடியாது. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணா பெரிய விஷயம். ஆண்டவர் தந்த ரட்சிப்பு எவ்வளவு பெருசு, ஆண்டவர் செஞ்சதான நன்மைகள் எவ்வளவு பெருசு. இதெல்லாம் ஓரம் போயிருச்சு. இப்ப எனக்கு ஆண்டவருக்கு கொடுக்கிறதுக்கு எவ்வளவு டைம் தான் இருக்குன்னா just 5 minutes. அது கூட டைம் கிடையாது. ஏன் சொன்னா நாமெல்லாம் வந்து ஐஏஎஸ்க்கு அடுத்த பதவியில உட்கார்ந்து இருக்கிற ஆட்கள். We don't have time to spend with the Lord. Hallelujah. Because we were so busy. ஏன்னா அடுத்த நிமிஷம் வேலை என்ன நம்பிதான் இருக்குது, இந்த உலகம் என்ன நம்பிதான் சுத்துது, அடுத்த நிமிஷம் சாப்பாடு என்ன நம்பிதான் எல்லாம் இருக்கிறாங்க. We don't have time to spend with the Lord. Hallelujah. ஏன் சொன்னா எல்லாவற்றுக்கும் நான் தான் முக்கியம். எவ்வளவு நேரம் ஜெபம் போச்சு, பொருத்தனை ஒண்ணு எல்லாம் போச்சு. Praise the Lord. ஜெபம் போச்சு, பைபிள் வாசிக்கிறது போச்சு, எல்லாம் போச்சு. Praise the Lord. பிள்ளைய கேட்டது ஆண்டவர்கிட்ட. இப்ப பிள்ளை வந்துட்டோன்னா எல்லாரும் சொல்ற சாக்கு என்னது? பிள்ளை இருக்குதான் ஜெபம் பண்ண முடியும், பிள்ளை இருக்குது பாஷை ஜெபம் பண்ண முடியல, பிள்ளை இருக்குது ஜெபம் பண்ண பிள்ளை அப்பா என்ன செய்யறது? வேண்டாம் சொல்றதா? பிள்ளை வளர்ற வரைக்கும் வேண்டாம்னு சொல்றதா அப்ப ஜெபம்? அல்லேலூயா. பிள்ளை தூங்குற நேரத்துல ஜெபம் பண்ணு, அது தூங்குற நேரத்துல நீ தூங்குற, தூங்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. எங்கம்மா போச்சு உன் ஜெபம்? உன் பொறுத்தனை என்னாச்சு? கேட்கும் போது மட்டும் ஐயா பாட்டியால நினைங்கப்பா, அவ பேசுறா இப்படி, இவ பேசுறா இப்படி, அவன் வாயில இப்படி பேசுறானே என்ன போய் அப்படிலாம் சொன்னியே. இன்னைக்கு ஆண்டவர் நிறைவேற்றின பிறகு ஆண்டவருக்கு நீ செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுகிறாயா? சற்று வேகமாய் சிந்தித்து பார். 27வது அதிகாரம் லெவிட்டிகஸ்ல 27வது அதிகாரம் வேகமா லேவியராகமம் 27வது அதிகாரம் லேவியராகமம் 27ல 2வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாதாம் ஒருவர் ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணி இருந்தால் பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்கள். அல்லேலூயா. அம்மா நீ ஒரு பொருத்தனை பண்ண பத்தியா? யார வச்சோ பொருத்தனை பண்ணியோ அல்லது எதை வச்சு பொருத்தனை பண்ணியோ தெரியாது. நான் விசேஷமா இதை எதுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், பிள்ளைகளை பொருத்தனை செய்தவர்கள், பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் அவருடைய மதிப்பின்படி அது யாருக்கு தான் சொந்தம்? யாருக்கு சொந்தம்? நல்லா சொல்லுங்க, யாருக்கு சொந்தம்?
பொருத்தனை பண்ணிட்ட பிறகு அதை எடுத்துக்கொள்வதோ அதை கையாடுவதோ அது நமக்கு உரியது அல்ல. அல்லேலூயா. நான் பொருத்தனை பண்ணிட்ட பிறகு அது யாருக்கு உரியது? அது கர்த்தருக்கு உரியதா இருக்கிறது. அல்லேலூயா. அதுல இருந்து நன்மை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி நினைக்காதீங்க. அது கர்த்தருக்கு உரியது.